ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த வீடியோவில் என்னோட போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவை இந்த வாரம் வாரம் ரிலீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நான் பகட்டாக காமிச்சிக்கிறதுக்கோ மினுக்கிறதுக்கோ, நான் வந்து உங்கள் முன்னாடி இவ்வளோ வச்சுருக்கேன் அவ்வளோ வச்சுக்கிறேங்கிற எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ கிடையாது. அது எனக்கு சுத்தமும் பிடிக்காது. பட் ஆனால் எதுக்காக பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நம்ம இதை காமிக்கணுங்கிறதுக்காண்டியாவது நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவை விற்காம தொடர்ந்து ஒரு மோட்டிவேஷனலாக க்ரோ பண்ணுவேன். சைக்காலஜிக்கலாக ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 4, 5 வாரம் ஹெல்ப் பண்ணால் அடுத்து நானே கன்டினியூ பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத ஒரு வீடியோ வச்சு சீரிஸாக வச்சு நம்ம வாரம் வாரம் ஒரு வீடியோ வித் சம் எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். பணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற எல்லாத்தையும் பணம் கொடுக்கும். ஒரு ஏதாவது நல்ல நாள் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சதா இருக்கட்டும், பிடிச்சத பண்ணுறது, பிடிச்சத செய்கிறது, பிடிச்சத சாப்பிட்றது, பிடிச்ச இடத்துல போகிறது, எல்லாத்துக்குமே பணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லலை, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் பணம் முக்கால்வாசி தான் பணம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் கற்றுக்கிட்டதை தான், நான் அடிப்பட்டனால எனக்கு அப்படி தோணுதோ என்னமோ. ஓகேவா? ஒரு பணம் இல்லாதனால நான் மதிப்பு இழந்து நம்மளுக்கு அதே பணம் இருக்கிறவங்கள மதிக்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளோட சொந்தக்காரங்கள் எவ்வளோ நம்ம சுற்றி சுற்றி இருந்தாலும் நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா வந்து தண்ணி அடிக்க மாட்டார், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. யாரையும் சத்தமாக போட்டு பேச மாட்டார். என்ன கூட சத்தம் போட்டு பேச மாட்டார். எல்லாருமே ஊர்லலாம் சொல்லுவாங்க, அவர் நல்லவன் தான் நல்லவன் தான்னு. ஆனால் மரியாதை, மதிப்பு அப்படிங்கிறது காசு இருக்கிற பக்கம் தானே இருக்கும். அவன் கொள்ளையே அடிச்சிருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், காசு இருக்கிற பக்கம் தான் வாங்கப்பா வாங்கப்பா சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறாய்ங்க ஒரு இடம் வந்தாலும். நம்ம எவ்வளோ காசு இல்லாமல் நம்ம உத்தமமாக நல்லவன்னு சொன்னாலுமே அறநெறி வீட்டுக்கு போனாலும் பைத்தியக்காரனாகவும் கோட்டிக்காரனாக தான் பார்க்குது இந்த உலகம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பணம் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கௌரவம், ஸ்டேட்டஸை கொடுக்குது. அதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது அப்படியாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னை பொறுத்த மட்டில பணம் என் லைஃப்பில் பெரிய அளவில் விளையாண்டுருக்கு. 2020 பார்க்கும்போது நான் வீடு கட்டுறதுலேருந்து, மேரேஜ் பண்ணி கொடுத்ததுலேருந்து என் அக்காவுக்கு பார்க்குற மணி வந்து ரொம்ப பெரிய லைஃப் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்கு. அந்த சின்ன வயசுல 21, 22 வயசுல பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டேன். பல பேருக்கு அது புரியாமல் இருக்கும். பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து வீட்டில் வந்து சம்பாதிச்சு நம்ம வந்து அந்த குடும்பத்தை பார்க்கும்போது தெரியும். பட் எனக்கு அப்படி இல்லாமல் முன்னக்கூட்டியே அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பணம் இருந்தால் ஒரு மாரியும், பணம் இல்லைனா ஒரு மாரியும் தான் அந்த உலகம் நம்மள பேசும். ஸோ திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது தான். மணி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பணம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்ல மாட்டேன். பட் பணம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற எல்லாத்தையும் கொடுக்கும். அதான் உண்மை. ஸோ அதனால் அந்த பணத்தை நல்ல வழியில் சேமிக்க பாருங்க. அந்த பணத்தை நம்ம சேமிக்க தவறிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். பணத்துக்காக நம்ம வேலை பார்க்கணும். அந்த வேலையும் சந்தோஷமாக பிடிச்சி பார்க்க முடியாது. அந்த வேலையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வேலையவோ, பணத்தையோ, உங்கள் லைஃப்பையோ கண்ட்ரோல் பண்ணுங்கிறது கனவுல தான் நடக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பணத்தை, வேலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன ஸ்டெப்போ அதை பார்க்கணும். ஸோ அதை கண்டிப்பாக அது பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இல்லைன்னா அந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாகும். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு Instagram பார்க்குறோம், ஒரு YouTube பார்க்குறோம். ஏன் நம்ம லைஃப் ஏன் அவங்கள மாரி இல்ல? அவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்க? நம்ம ஏன் வருத்தமா இருக்கோம்? ஆனா அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள விட பணத்தையும், அந்த வேலையும் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்கு அத ஹேண்டில் பண்ண தெரியல. இல்ல நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல எங்கேயோ தப்பு பண்ணுறோம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா இத நான் சொல்ல விரும்புறேன். பணத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. பணம் உங்கள கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. பணம் உங்கள கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில அந்த பணத்துக்காக நீங்க நாய் மாரி 15,000 சம்பளத்துக்கு தெரு நாய் மாரி மாசம் ஃபுல்லா ஓடணும். லீவ் எடுக்க முடியாது. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க சொல்றத கேட்கணும். ஒரு நல்ல நாளு, ஒரு சந்தோஷமான நாளு, உங்களுக்கு சந்தோஷப்பட்டத வாங்க முடியாது. இங்க எல்லாருமே பணக்காரன் மாரி அதிகமா செலவழிக்கணும்னு விரும்ப மாட்டீங்க. பட் ஆனா உங்களுக்கு புடிச்சது ஏதோ ஒண்ணு விலை அதிகமா இருக்கலாம். அத கூட உங்களால வாங்க முடியாது. அது உங்களோட லைஃப்லயே தெரியும். உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த டிஃபரன்ஸ் அந்த பணத்திலேயே தெரியும். நீங்க வச்சிருக்கிற பொருள்லருந்து, நீங்க வச்சிருக்கிற யூசேஜ் பண்ற ஃபோன்லேருந்து, பேக்லேருந்து, பென்சில்லேருந்து எல்லாமே டிஃபரெண்ட் தெரியுங்கிற பட்சத்தில, அந்த பணத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணா உங்களுக்கு கஷ்டமான விஷயம் தான். பணத்தையும், வேலையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலனா, உங்க லைஃப்ப உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க லைஃப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலனா, உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப் மேல ஒரு வருத்தமோ, ஒரு கோபமோ, ஒரு வெறுப்பும் வரும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ நான் தயவு செஞ்சு எப்பவுமே சொல்றது, தயவுசெய்து பணம், இந்த வேலையில கொஞ்சம் கண்காணிப்பா இருங்க. பணத்தையும், வேலையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண பாருங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா அது உங்கள முழுங்கிரும். இந்த லைஃப் நரகமா தான் போகும். அத கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஹேப்பியாவும், சந்தோஷமாவும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நான் கத்துக்கிட்டது இதுதான். அது உங்கள மேல விட போகாம நீங்க அது மேல குரோஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த சைடு நான் போடுறேன் பாருங்க. இதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. பெருசா ஒண்ணும் சேஞ்ச் இருக்காதுங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,200 இருந்துச்சு. இந்த வாரம் ஒரு 2,500 அவ்வளோதான். ஒரு ரூ. 300 ஆட் பண்ண முடிஞ்சுச்சு. எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா
நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க மாட்டேன். அது வந்து இன்ஃப்ளேஷனு அந்த ரேட்டு அந்த மாரி ரொம்ப கஷ்டமாலாம் பார்க்க மாட்டேன். நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இவ்வளோ வளர்ந்துருக்கு அவ்வளோதான். ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்டர் பண்ணும்போது அவ்வளோதானே. ஐயோ! 2 இயர்ஸ்ல உங்களுக்கு 6% இன்ஃப்ளேஷனா அப்ப இது இவ்வளோ இருக்கணும். இதுலேருந்து 0 இதுக்கு மேல தான் குரோத் அப்புட்லாம் இல்ல. என்ன பொறுத்த மட்டும் பணங்கிறது லைட்டா வளரணும். அது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்கணும். பணம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ குடுக்கணும். அதுக்காக தான் பணமே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அப்படிங்கிற வகையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ரூ. 1, ரூ. 2 வச்சு சடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 15 ப்ராஃபிட்ல வந்து நிக்குது. ஸோ இத அப்படியே வித்துறக்கூடாது. இந்த யூடியூப் வீடியோ போடுறனாலயே நான் மாசம் மாசம் அப்படியே கன்டின்யூ பண்ணி 1 வருஷத்துக்கு கன்டின்யூ பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஷோ ஆஃப் பண்றதுக்குலாம் இல்ல. நீங்களும் இதே மாரி கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ணணும். நான் சிறுக சிறுக சேமிச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா வந்து நிக்குது. இது இன்னும் பெரிய அமௌண்ட்டா போகணும். ரூ. 2500 பெரிய அமௌண்ட்னா, கண்டிப்பா எனக்கு பெரிய அமௌண்ட் தான். இது உங்களுக்கும் பெரிய அமௌண்ட்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களும் தயவுசெய்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். சேவிங்ஸ் பண்ணி பெருசா இருக்கு, அவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. இப்ப தான் ஸ்டார்ட் பண்றேன் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. நீங்க பெஸ்ட்டா பண்ணுவீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல நம்ம கம்யூனிட்டில இருக்கிற எல்லாருமே லைஃப்ல முன்னேறணும். அதுதான் நம்மளோட பெரிய விருப்பம். அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸா ஒண்ணு வைக்கிறேன். உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, வேக்யூம் கிளீனரு, சிம்னி, டிஷ் வாஷரு இந்த மாதிரியான எந்த பொருளும் மிக்ஸி கிரைண்டர் இந்த மாரி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் தயவுசெய்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்ஸ் ப்ரொடக்ஷன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதில போயோ இல்லைனா வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது நம்ம சேனல்ல போடுற பொருளோ, வாட்ஸ்அப் சேனல்ல போடுற பொருளோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, புடிச்சிச்சு அப்படின்னா, நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என்கொயரிக்கு கூட businesstamilish@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடில நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ட்ட பொருள் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா 100% லாயல் தான். நான் எப்படிங்கிறத சொல்றேன். எனக்கும் என் கரியருக்கும் சப்போர்ட்டா இருக்கும். உங்களுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டா நான் குடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ.